உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரை உடைய வார்த்தை பேசும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தையாகிய கர்த்தாவை நீர் அவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரை உடைய வார்த்தையை அனுப்பி நீர் அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனே ஆண்டவரை உங்களுடைய சிலுவை நிழலை மறைத்துக் கொள்ளும் நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரம் பெரிய ஒரு தீம். ஆசரிப்பு கூடாரம் ஒரு பெரிய ஒரு காரியம். அது நாங்கள் இப்போ அதுக்குள்ள டீப்பாக போகல. நாங்கள் 2 காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஆசரிப்பு கூடாரத்தில். ஆசரிப்பு கூடாரம்னா என்னென்னு தெரியுமா? முதல் உங்களுக்கு பெரியாக்களுக்கு தெரியும், சின்னாக்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஆசரிப்பு கூடாரம் எப்படியாக ஆண்டவருடைய ஐடியா, ஆண்டவர் கொடுத்த முறையின்படி எப்படியாக ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது என்றதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இது இப்படியாகத்தான் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரம் இது ஒரு இப்படி ஒரு மாதிரி தான். இது உங்களோட பைபிளில் கூட பின்னுக்கு நீங்கள் பார்க்கலாம். உங்களோட பைபிளில் கூட நீங்கள் பின்னுக்கு சில பைபிளில் இந்த படம் அப்படியே இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி. இதில் டீட்டெயிலாக நாங்கள் போக மாட்டோம். எப்படியெல்லாம் செய்திருக்கேன்டா அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த மெசேஜ் முடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டி இப்படியாகத்தான் ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அமைக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முன்னுக்கு பரிசுத்த தலம், மகாபரிசுத்த தலம்னு சொல்லி அப்படியெல்லாம் பிரிவாக இருக்கிறது. இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருந்தது அந்த காலத்தில். மோசேக்கு ஆண்டவர் இதை காட்டினார். நாங்கள் வாசிக்க இப்போ 1வது வசனம், எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இதில் இந்த வசனம் வாசிக்க முதல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை தரேன். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாங்கள் வாசித்து விளங்கி கொள்ள விரும்பினால் யாத்ராகமம் 25வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் மட்டும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Wir gucken heute über Stiftshütte und das ist ein wichtiger Bestandteil auch in unserem Alten Testament, wie das so geschrieben ist und wie auch Mose zum Beispiel die Information bekommen hat, wie der das gebaut hat. Und das ist eine lange Geschichte, lange Sachen, also da kann man jetzt nicht detailliert reingehen, aber ich habe 2 Sachen auf dem Herzen, das würden wir heute mal angucken. Und wenn wir mal über Stiftshütte noch mehr lesen möchten, ihr habt alle Bibel, ihr müsst das diszipliniert vorgehen, liest es mal einfach mal zu Hause einmal nach. Nicht einmal, ich sage das jetzt nur einfach einmal. Mit ersten Mal lesen verstehst du nicht alles. Wir werden eine Hilfe Bibelvers dazu nehmen, 2. Timotheus. Nein, die müssen alle nehmen. எல்லாரும் அந்த 2 Timotheus 3:16. 2 Timotheus 3:16 அந்த வசனத்தை எல்லாருமா எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இனி வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷர் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். நல்லா விளங்கிட்டேன்டா ஓகே. இல்லை விளங்காட்டிக்கு இன்னொரு நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்னால் அருளப்பட்டிருக்கிறது எங்களுக்கு. இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணினாத்தான் எங்களுக்கு மிச்சம் எல்லாம் விளங்கும். சில பைபிள்களில் கூட 4 வேர்டில் எழுதியிருக்கிறோம். Wenn der Heilige Geist nicht die Offenbarung über das Wort Gottes dir gibt, dann würdest du nicht verstehen. Du würdest nichts verstehen. Du würdest wie ein Geschichtsbuch das vor dir haben und du wirst unter Frust
würdest du das anfangen zu lesen. Ich muss, du musst gar nichts. Wenn Gottes Geist in dir lebt, dann kannst du das von alleine das machen. Wir sind so diszipliniert in unserem Alltag, wir gehen zur Arbeit, wir sind pünktlich da, weil wir kriegen einen auf den Deckel, wenn wir nicht pünktlich da sind. Davor zittern wir dafür. Wir zittern davor, wir beeilen uns, wir gehen dahin, wir sind pünktlich da. Wir leben auch in Deutschland, ist auch Pünktlichkeit eine große Sache, auch wirklich. So, jetzt drehen wir das um und sagen wir, was Gott für mich gegeben hat, ist viel mehr wichtiger als dieses weltliches Leben, was ich lebe. Das ist keine Message heute, aber ich wollte euch mal nur sagen, wie diszipliniert, wie man Gottes Wort lesen sollte. Wenn ich einen Tag vergesse, dann vergesse ich nächsten Tag auch. Manchmal habe ich auf Tamil gehört, wenn du das jetzt nicht machst, dann hast du das schon vergessen. நாளை என்பது என்னன்னு சொல்லுவாங்க? இல்லை என்பதுக்கு சமம். நாளை என்பது இல்லை என்பதுக்கு சமம். So, wenn ich jetzt mich nicht hinsetze und lese das Wort Gottes und mit der Erwartung, was will er jetzt mir sprechen, also was will Gottes Wort mir offenbaren? So müssen wir hingehen, nicht einfach nur sagen, ich muss jetzt. Ich liebe das Wort Gottes zu lesen, so muss ich hingehen. Okay, damit schließe ich das ab erstmal. So. ஹெப்ரியர் 8:5 வசனத்தை வாசிப்போம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். Amen. Halleluja. Es ist ein langes Wort, aber ein langes Satz. Wir versuchen da reinzukommen. Mit Gottes Hilfe, mit Gottes Geist. Der wird uns leiten. அதாவது இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலாக நிழலுமாக ஒத்தாக இருக்கிறது. ஸோ இவ்வளவுக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். இவர்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் ஆராதனை செய்யல பரலோகத்தில் எப்படி நாங்கள் இங்கேருந்து நாங்கள் பரலோகத்துக்கு போய் அங்கே என்ன செய்ய போகிறோம்? ஆராதனை தான் செய்ய போகிறோம். வேறு ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வேலை இல்லை, வேறு ஒரு வேலையும் இல்லை. எங்களுக்கு தனியாக ஆண்டவர் துதிக்கிறது தான். பாருங்கள், எசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தனக்குன்னு சொல்லி ஒரு தூதனை ஏற்படுத்தி அந்த தூதன் தன்னை துதிக்கும்படியாக ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் அவற்றை ஜொப்பை செய்யல என்ற நாடி அந்த ஜொப்பை எடுத்து மனிதனுடைய கையில் கொடுத்திருக்கிறார். அப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய பாய் இருக்குது, எங்களுடைய பாயினாலே நான் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கை இருக்குது, நான் கைகளை பாருங்கள், இன்றைக்கு துதிக்கல நான் இதில் நின்று நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு இதில் நிற்கலாமே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா துதிக்கிற ஆட்களுக்குள்ள, பாட்டு படிக்கிற ஆட்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் போது அவர்கள் சும்மா நிற்க மாட்டார்கள். தாவீது எப்படியாக நடந்து கொண்டார்கள்? நாங்கள் சங்கீத புத்தகத்தில் நாங்கள் வாசிப்போம் என்றால் அவர் கையை தட்டினார், அவர் டான்ஸ் ஆடி அப்படி. ஸோ இவ்வளவுத்துக்கு நாங்கள் ஆண்டவரை துதிக்கணும். எங்களை மறந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கணும். இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அந்த இதில் சொல்லப்பட்ட காரியம் என்றால் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளில் சாயலாகவும் நிழலாகவும் நிழலுக்கு ஒத்தாக இருக்கிறது. நிழல் எண்டைக்குள்ள இந்த தனியே இந்த வசனத்தை நாங்கள் இந்த ஒரு சொல்ல நாங்கள் பார்ப்போம் வேண்டாம். நிழலுக்கு வெளிச்சம் இல்லாமல் நிழல் கொடுப்பதில்லை. வெளிச்சம் இல்லாமல் நிழல் இருக்காது. வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் இருக்கும். இப்போ கடந்த நாட்களிலே நான் பிள்ளைகளோட நான் வீட்டை இருந்து பார்த்து கொண்டிருக்கல, பிள்ளைகள் கிண்டர் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு காரியம் என்னென்றால், அந்த கிண்டர் ப்ரோக்ராமில் சொல்லுறாங்க, அதில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று சொல்லுது, நான் என் நிழலிலும் பார்க்க நான் ஃபாஸ்ட்டாக நடக்க விரும்புகிறேன்னு சொல்லி. ஸோ அப்போ அது
தகப்பன்லேருந்து தாயிலேருந்து எல்லாரும் அந்த அந்த இதுக்குள்ள அது ஒரு சின்ன ஒரு கதையாக தான் அதுக்குள்ளே போகுது. அதாவது என் நிழலுன்னு பார்க்க என் நிழலை விட்டு நான் ஓடணும்னு சொல்லி அப்படி அது எப்போ வருதுன்னா சாயங்காலமாகி இருள் படைக்கல அந்த நிழல் இல்லாமல் போகுது. ஆண்டவர் எங்களை ஒளியின் பிள்ளைகளாய் பூமிக்கு அழைத்திருக்கிறார். அப்போ எங்களுடைய நிழலை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இதை விட இதே நேரத்தில் யாற்ற நிழல் பட்டு இன்னும் யார் ஒரு ஆள் சொஸ்தமாகினதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன ஒரு ஆளுடைய நிழல் பட்டு யாற்ற நிழல் தெரியாது. சரி அதை விடுங்க. யாற்ற உடுப்பை தொட்டு ஓகே யாற்ற ஜாக்கெட் அதாவது உடுப்பை தொட்டு சொஸ்தமானது இயேசுவோட உடுப்பு. எங்களுக்கு இருக்க வல்லமை இயேசுக்குள்ளே இருக்க வல்லமை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எங்களுடைய நிழல் பட்டு சொஸ்தமாகறதுக்கு இயலுமா இயலாதா? எங்கள்கிட்ட இருக்க விசுவாசம் அதுதான் entscheidend. Wir haben gerade geguckt in Hebräer 8,5. Es ist ein Abbild, ein Schatten der himmlischen Dinge, die dienen. Das, was wir jetzt hier machen, das machen wir, das Gleiche machen wir auch, wenn wir im Himmel sind. Da haben wir keinen Bock, also im Himmel, wenn wir in den Himmel in die Ewigkeit gegangen sind, dann haben wir nicht zum Kochen, wir müssen nicht arbeiten gehen, wir haben nur einen einzigen Job, den Herrn zu loben. Das ist unsere Arbeit da. Das heißt, wir müssen das mal abgucken in diesem Bibelvers, was gesagt wurde, ist wirklich, was im Himmel passiert, das passiert jetzt hier auf der Erde. Wir machen das gerade. Wir sind in diesem Leben drin. Aber uns ist das viel mehr, unser fleischliches Leben wichtiger als das geistliche Leben. Viele wissen nicht mal, viele Christen wissen nicht mal, dass Körper, Geist, Seele existiert. Die denken nur noch, ich bin aus Fleisch und was Fleischliches ist, das muss ich alles haben, ich muss schön aussehen, ich muss mich gut bekleiden, ich muss gut essen und das und dies. Damit ist dein Leben nicht vorbei. Du bist berufen worden zum Himmlischen, also zur Ewigkeit. Dafür bist du berufen worden. Das ist dein Ziel. Das sollte auch dein Ziel immer sein. So, அடுத்ததுல சொல்லப்படுகிறது என்னன்னா, அப்படியே மோசே வாசிங்க அதை. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், மலையிலே மோசே போன மலையில பக்கத்துல ஒருத்தரும் போகல. அவற்றை அதாவது அந்த சீனாய் மலையில இருந்து மோசே போய் ஆண்டவரோட இருந்து இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட இருந்து ரிசீவ் ஆன எல்லா காரியங்களையும் எடுத்துட்டு வந்து அவர் வந்து ஜனத்துக்குள்ள சொல்றதுக்கு அவர் ஒரு பாத்திரமாக அமைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்துல மோசே தன்னுடைய ஐடியாவின்படி தன்னுடைய ஆண்டவர் சொல்லுறார், நீ நாவல் கலரை தான் நீ இதுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லி, நீல கலரை தான் இதுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லி மோசே போய் நின்றுவோன்னு சொல்ல இல்லை, இந்த நாவல் இதுக்கு பாஸ் பண்ண இல்லை, நீலத்தை போடுவோம்னு சொல்லி அப்படி சொல்ல இல்லை. இதுக்கு தான் வாரம் இந்த வசனம். தன் ஐடியாவை கொண்டு செய்யலை. ஆனால் இப்போ ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ராட்சியத்தை கட்டுவார்கள் என்றால் தங்களோட ஐடியாவில் தான் கட்டுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆண்டவருடைய அதாவது sein Herzschlag müssen wir fühlen, so agieren. Sein Herzschlag müssen wir in unserem Leben fühlen. Das ist der Punkt. Aber oft ist es so, dass wir selber, weil unser Ego ist so stark, unser Ego ist wirklich ein großes Hindernis davor, wie Gott mich eigentlich haben möchte. Ich möchte da nicht mehr so tief reingehen, aber das ist so eine unschöne Dinge in unserem Leben. Das ist nicht schön, so egoistisch zu sein. Du kannst auch nicht mal gegenüber anderen Menschen so sein, weil dieser Mensch wurde auch von Gott erschaffen.
wenn du gegen Menschen etwas, wenn du jemanden verbal beleidigst, du musst in Gedanken haben, Gott, der Mensch wurde, Ebenbild Gottes erschaffen wurde. In Jakobusbrief lesen wir, du kannst nicht mit der gleichen Mund fluchen und Lobpreis machen. Du kannst nicht fluchen und Lobpreis machen. Kannst du nicht. Darfst du nicht. Aber so viele Christen machen das. Weil immer noch Dreck am Stecken ist in unserem Inneren. Wir müssen gewaschen werden tagtäglich durch Gottes Blut, also durch Jesus Christus, sein Blut. Ich habe mal vor ein paar Tagen, ein paar Wochen habe ich das mal gepredigt. 3 Sachen sind in unserem Leben wichtig. Es ist viele Sachen da, aber 3 sind wirklich wichtig. Name Jesus Christus, Blut Jesus Christus und seine Wunden. Das sind sehr wichtige Sachen. Wir dürfen das niemals vergessen. Niemals. அதாவது ஆண்டவருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய தழும்புகள் எங்களுக்கு முக்கியமான காரியங்கள். இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை நினைக்க வேண்டும். இதை தேடி தேடி வாசிக்க வேண்டும். இந்த வசனங்களை எடுத்து நாங்கள் திரும்பவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இதை அறிக்கை செய்தால் தான் ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறதை நாங்கள் கண்டுகொள்ளலாம் எங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் நான் das Ich muss verschwinden, er muss zum Erscheinen kommen. Ganz einfach. Aber das ist nicht so einfach für uns, weil unser Ego dazwischen ist. Da müssen wir wirklich mal viel dran arbeiten. Wir sind einmal gerettet, immer gerettet, ja. Aber wir bleiben auch in diesem Dingens. Wir müssen tagtäglich das leere Glas muss immer zum Überfüllen kommen. Wir sind, ihr habt ja alle Handys. Wer von euch läuft mit 15% Akku durch die Gegend? Niemand. Niemand. Wir wollen immer volle Akku haben, damit wir wirklich immer erreichbar sind. Wir sind keine Präsidenten, wir sind keine wichtigen Leute. Aber für uns ist das wichtiger. Wie ist deine Skala jetzt, dein geistliches, wie ist das, geisterfüllt zu sein? Wie ist das, Geist geleitet zu sein? Wo ist das? Bin ich mit voller Kraft, mit dem Heiligen Geist? Bin ich da überfüllt, also zum Überfüllung gekommen? Es werden Ströme aus und rausströmen, heißt es. Nicht einfach அதாவது எங்கிட்ட இருந்து ஜீவ நீரூற்றுக்கள் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்று என்று சொல்லி ஒருமையில் சொல்லப்படையில நீரூற்றுக்கள். அப்ப அதுகளெல்லாம் எங்க? நாங்கள் ஒருத்தரும் நீங்கள் வயசான நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் கேர் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் ஹேண்டி இருந்தா என்ன கிடந்தா என்ன? ஆனால் யங் ஆக்களுக்கு அதில் ஒரு கட்டாயம், அவங்க கட்டாயம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அது எங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்க, இது பார்க்கல ஆண்டவருடைய வசனம், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமை. அப்போ நாங்கள் முதிர் வயதில் வரைக்குள்ள தான் நாங்கள் கணிதர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு இடத்துல, கனி தராத எல்லா மரமும் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும். அந்த மரத்துக்கு கீழே கோடாலி வைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கனி கொடுக்காத, wenn wir uns mal wirklich einmal angucken von außerhalb, nicht von innen, wir stellen uns dahin, wie wir, beobachtet euch mal selber, wie ihr manchmal so tickt. Was ist für dich wichtig?
Müssen die Leute dich mit offenen Händen willkommen heißen? Ist das wichtig für dich? Oder ist das wichtig, zum Beispiel wirklich irgendwo hoch angesehen zu werden? Demut ist das eine Sache, wo du zu Gott kommen kannst, aber das ist vor Gott ist wichtig, sehr wichtig, Demut. Du sollst dich nicht demütigen vor den anderen Menschen, sondern vor Gott. Da darfst du. Du bist Tochter, du bist Sohn, du bist Kind Gottes. In diesem Bibelvers können wir immer noch festhalten und sagen, Mose war eine wichtige Person. Mose sagte selber auch, in der Apostelgeschichte steht noch eine Bibelstelle, an Moses sollten wir uns halten, damals haben die Israeliten gehalten, aber es kommt jemand, der noch powerfuler ist, noch kraftvoll hat, noch viel mehr Kraft hat. Das ist der Jesus Christus. An den sollten wir uns festhalten. Jesus Christus, der Name Jesus Christus ist sehr wichtig. Wir ehren Jesus Christus, wir geben ihm die Ehre, wir lobpreisen ihn, seinen Namen. Das ist in unserem Leben, das muss immer da sein. Wenn wir zu Hause sind, dann müssen wir immer das Lobpreis auf unserem Mund sein. பாருங்க எங்களுக்கு ஆண்டவர் வாயை தந்திருக்கிறார். சில பேருக்கு வாய் அவங்க பேச மாட்டாங்க, சில பேருக்கு பேச இயலாது, ஊமையாக இருப்பாங்க. எங்களுக்கு காது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, இதெல்லாம் எங்களுக்கு நோமல். ஸோ நாங்கள் gesundheit இருக்கிறோம். hat dich wunderbar erschaffen, steht es in Psalmen geschrieben. Hat dich wunderbar erschaffen. Du hast keine Macken. Aber du solltest damit die Ehre ihm geben. Du musst ihn in deinem Leben, du musst ihn dahin bringen, ihm die Ehre geben. Das musst du machen. Es gibt Christen zum Beispiel, die so tun, als ob, und es gibt Christen, die wirklich erwarten, dass Jesus wiederkommt. Und in welche Kategorie kann ich mich jetzt meinen Platz nehmen? நான் ஆண்டவர் வருகிறதை நான் எதிர்பார்ப்போடு நான் காத்திருக்கிற ஒரு ஆளா, இல்லாட்டி நான் கிறிஸ்தவன் சொல்லி போட்டு அந்த இடத்துல ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல நிற்கிற ஒரு ஆளா இருக்கிறேன். Ein geistliches Leben, da muss immer wieder was Neues kommen. Immer wieder. Es steht geschrieben, அதாவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசித்தாத்தான் நாங்கள் அடையாளங்களை நாங்கள் செய்யலாம். அற்புதம் நாங்கள் இப்போ நாங்கள் வாழ்ந்து வருகிற காலத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் Zeichen und Wunder, das muss auch noch kommen. அப்போ நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பாருங்கள், அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாங்கள் எவ்வளவு நாங்கள் கவர் பண்ண வேண்டி இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது காரியம், நாங்கள் அங்கே நடக்க போகிற மாதிரி தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வசனம் பேசுகிறது எங்களுக்கு. Wir müssen wirklich heute uns mal überprüfen, ob wir genauso leben, wie Gott und von uns das möchte. So geben wir die Ehre, loben wir ihn. Das ist wichtig. ஆண்டவர் அதாவது என்னென்னு சொல்லப்போனால் பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 12 கோத்திரங்களுடைய கூடாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 12 கோத்திரங்கள் என்ன இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இருந்தது. அவர்கள் அப்படித்தான் இருந்து, ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மத்தியிலே தேவனுடைய சமூகம் காணப்பட்டது. அவருடைய மத்தியிலே தேவனுடைய சமூகம். ஆண்டவர் ஏதோ ஆசரிப்பு கூடாரத்தை செய்து போட்டு நான் மேலே இருக்கேன் நீங்க கீழே இருக்கணும்னு சொல்லல. அவர்கள் மத்தியிலே எங்களுக்கு உலகம் படிப்பிக்கிற என்னென்றால், இயேசுவோட படத்தை கீறி போட்டு அந்த படத்துக்கு 4 பக்கம் ஹோல்ஸை வச்சு அடித்து போட்டு முன்னுக்கு ஒரு கண்ணாடியை வச்சு அடித்து போட்டு இதுதான் இயேசுன்னு தான் எங்களுக்கு உலகம் காண்பிக்குது. இதை போய் நாங்கள் வணங்க வேண்டும். ஐடாலிட்டி.
கட்சன்டியன்ஸ். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கொரிந்தியர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். எங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறாருண்டா நாங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொண்டு போவோம். ஆனால் அது நாங்கள் அமைக்கிறதில்ல, அவர் எங்களுக்கு பலத்தை தருவார், அவர் எங்களுக்கு தருவார். நான் சொன்ன அந்த நாங்கள் பாட்டு படிக்க சிறைப்பட்டு இருக்கிற காரியங்கள், நாங்களே சில காரியங்களுக்கு நாங்களே சிறைப்பட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளேருந்து நாங்கள் விடுபட்டு வர வேண்டும். தேவனுக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் ஜீவிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையிலிருந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம், இந்த உலகமே இருளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இருளுக்குள்ளே இருக்கிற உலகத்துக்குள்ளே ஆண்டவர் ஒளியாக வந்தார். அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வந்தது நிமித்தம் நான் ஒளியின் பிள்ளைகளாய் மாறி நான் ஒளி வீசுகிறேன். பார்த்தோம், இருளுக்குள்ள இருந்து கொண்டு நிழலை நாங்கள் தேட இயலாது. வெளிச்சம் வந்தால் தான் நிழலை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஸோ இது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நோமலாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஆனால் நாங்கள் அதை பற்றி பேச திங்க் பண்ணுறோம் இல்லை. Also wenn wir in Dunkeln, die ganze Welt ist in Dunkelheit, aber Gottes Wort sagt in Matthäus 4,15, die Leute, die in Dunkelheit sind, die haben das Licht bekommen von Gott. Und wenn wir das Licht bekommen haben, dann sind wir auch Gottes Kinder, automatisch die dann in Licht wandeln. Wir haben dann nicht mehr in uns die Dunkelheit. Wir können das dann wirklich, die anderen Leute, die werden das erkennen. Ich habe mal letzte Tage so eine Predigt gehört, war wirklich lustig gewesen. Ein Pastor hat Mausfalle reingestellt und der hat dann die Mäuse hat er dann vorsichtig, der tot war, den hat er so vorsichtig genommen und dann wollte er das wegbringen und er hat gedacht, in dem Moment, er ist richtig ein guter Pastor, der auch viele Jahre auch theologisch unterwegs ist. Durch ihn passieren auch so viele Wunder. Der hatte Angst, dass seine Finger an das Maus kommt, dass das tote Maus wieder zum Leben kommt. Überlegt mal, wie er denkt. அதாவது ஒரு பாஸ்டர் மவுஸ் ஒன்றை பிடிக்கிறதுக்கு அவர் அந்த மவுஸ் தண்டை வீட்டில் இருந்த மவுஸை பிடிச்சிட்டு அதை செத்தாப்புறம் அதை தூக்கிட்டு போய்க்கல, அவர் பயந்து கொண்டு தூக்கிட்டு போனாராம். தண்டை விரல் பட்டு மவுஸ் பேர்ந்து திருப்பம் உயிர்ப்பிக்கப்பட்டுடுமோண்டு. அவ்வளவுக்கு அந்த பாஸ்டருடைய விசுவாசம். இதை போய் அவர் தண்டை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, நீ என்ன எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு அவர் சொல்லி, நான் அப்படித்தான் யோசிக்கிறேன் நான். அப்போ பாருங்க, அவருக்குள்ளே இருக்க விசுவாசத்தை பாருங்க. ஆனால் இதை பார்த்து சிரிக்கிறாங்களும் இருப்பினோம். இப்போ நீங்கள் சிரிக்கிறதுக்கான சொல்லல, இதை உலகம் பார்த்துட்டு இதை எப்படியெல்லாம் காய்ச்சிட்டு போகிறாங்கன்ட்டு. ஆனால் உண்மையாகவே நாங்கள் அவ்வளோத்துக்கு நாங்கள் விசுவாசமே வைக்க மாட்டோம். கடுகளவு விசுவாசம். என்னத்துக்கு நான் அந்த மவுசை பற்றி சொல்லல, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற Blockade, ich kann das überwinden. Oft ist es so, wenn ich ein Problem habe, ich renne zu meinen Eltern, ich renne zu Freunden, irgendjemand, die ich gut kenne, kannst du für mich beten? Kannst du für mich beten? Und wir legen so viel Wert darauf, dass die anderen Leute für uns beten können, damit wir die Befreiung kriegen können. Aber wenn du betest, passiert das auch. Wenn du betest, passiert auch Wunder in deinem Leben. அதாவது நாங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் கதவுகளை திறப்பார், அற்புதங்களை செய்வார் எங்களுடைய வாழ்க்கையில். அப்ப நாங்க என்னத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நாங்க பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எந்த நேரம் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு அதுபடி வாழ கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எபிரேயர் 4:16.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நாங்க பார்த்தோம் என்ன? தேவனுடைய முதலாவது பார்த்தது என்ன? அவருடைய கூடாரம் பரலோகத்தில் உள்ளவைகள் அதன் சாயலுக்கு நிழலாக ஒத்தது. அவர் சாயலுக்கு நிழலாக ஒத்தது. இரண்டாவது நாங்கள் பார்க்குற பாயிண்ட் வந்து கிருபாசனம். கிருபாசனம் வந்து உண்மையாகவே Gnaden Thron. Das ist ein sehr wichtiger Punkt in unserem Leben. Ich kann vor dem Gnadenthron kommen durch Jesus Christus. Er hat mir die Tür geöffnet. Vorher habe ich nicht die Möglichkeit gehabt, dahin zu kommen. Durch Jesus Christus habe ich die Möglichkeit. Gnadenthron ist ein sehr, sehr wichtiges Thema. Durch Gnade sind wir gerettet worden. Und Gnadenthron, da können wir kommen. Da können wir kommen, unsere Sachen ablegen und sagen, Herr, hilf mir. Ich kann nicht mehr. Wenn Gottes Wort zu dir spricht, dann wirst du wie weinen wie ein kleines Baby. Du weißt ganz genau, du kannst nicht mehr, du schaffst nicht mehr. Es geht nicht um Weinen, es geht um die Herrlichkeit Gottes zu erfahren in deinem Leben. அதாவது நாங்கள் கிருபாசனத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறது காரியம் என்னென்றால் எங்களால் இயலாது, எங்களுடைய இயலாமையிலே நாங்கள் தேவனை தேடுகிறோம். எங்களுடைய இயலாமையில் எங்களால் இயலாது, எங்களுடைய பலமெல்லாம் குன்றி போயிட்டு. ஆனால் ஆண்டவருடைய பலன் எங்களுக்குள்ளாக விளங்குகிறது. அது நிமித்தம் தான் ஆண்டவர் சொல்ல மலைகளை நாங்கள் தாண்டி போகலாம், மலைகளை நாங்கள் தாண்டி போகலாம். இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிராக்டிக்கல் பண்ண வேண்டியிருக்கிறது. எவ்வளவுத்துக்கு நான் போன முறை நான் கூட சொன்னேன், எங்கிட்ட பொக்கெட்டுக்கு இருக்கிற மணியிலே இருக்குது, பொக்கெட்டுக்கு இருக்கிற காசும் எங்கிட்ட இருக்கிற கிரங்கன் காட்டும் எங்களே காணும். Wir sind stabil. Wenn die Krankenkarte weg ist, dann sind wir schon am überlegen, was passiert jetzt. Wenn du nicht Krankenversicherung hast, wenn du keine Krankenversicherung hast, dann denkst du dir, jetzt habe ich eine Erkältung, ich muss zum Arzt. Da bin ich schon am Überlegen, wie geht das überhaupt? Herr Gott kann dir helfen. Jesus Christus kann dich heilen. Er ist Heiler. Jesaja 53,5 steht geschrieben, durch seine Wunden werden wir geheilt. Irgendwann werden wir keine Krankenkarte mehr bei uns haben. Aber die Leute, die in dritten Ländern, zum Beispiel in armen Ländern, wo die wohnen, die haben keine Krankenversicherung. Die glauben nur an Gott. Die haben morgen nichts zu essen. Die glauben an Gott. Er versucht sie. Der ist Versorger. Er steht da. Also der sagt das ja auch. ஆகாயத்து பறவைகளை நான் போஷிக்கிறது பார்க்க நாங்கள் எம்மாத்திரம் என்று கேட்கப்படுகிறது. பாருங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் ஆண்டவரிடத்துல எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களை கொடுத்திருக்கிறார். Das ist nicht nur einfaches Wort, da ist Kraft dahinter. In Jesu Namen. Da ist Kraft dahinter. Wirklich. Wir müssen das in unserem Leben erleben. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரை அறிய முதல்
நாங்கள் இரக்கம் பெறையில்லை. அந்த இரக்கம் வந்து எங்களை ஆண்டவர் நாங்கள் அறிஞ்சு அவரே எங்களை முன் குறித்திருக்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வர்றது, நாங்கள் பிறக்கைக்கு முதலே ஆண்டவர் எங்களை முன் குறிச்சிட்டார். ஸோ எங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் எப்படி போகுது. ஆனால் எங்களுக்கு தெரியாது. Das ist der Secret davon. Das ist der Geheimnis. Wenn du das herausfinden möchtest, dann musst du so dich verbinden mit dem Heiligen Geist, dass der dir die Offenbarung geben kann über dein Leben auch. Salomon, wo er König wurde, er schläft und im Traum fragt Gott, was willst du haben? Und er sagt, gib mir die Weisheit. Und er steht auf und er sagt, ich habe geträumt. Traum ist nicht einfach ein Traum. Wenn du mit Gottes Wort wirklich geleitet wirst, aber nicht jetzt Netflix gucken den ganzen Tag und dann hinlegen, dann hast du einen ganz anderen Traum. Ja? ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கண்ணும் கருத்துமா எந்த நேரம் வாசித்து தியானித்து அதன்படி நாங்கள் நடப்போமா இருந்தால் அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற கனவுகள் எல்லாம் தேவன் எங்களோடு பேசுகிறதுக்கான கொடுக்கிறார். கனவுகள் வந்து முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் அது முக்கியமாக நாங்கள் சும்மா கனவு கண்டுட்டோம்ட்டு நாங்கள் இருக்கக்கூடாது. அதையும் நாங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு தெரியும் நன்மை எதுண்டு கூடாது என்று தெரியும். எல்லாத்தையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு தெரியும். ஸோ ஆண்டவர் கணக்கு பேர் ஜோசப் கூட இப்போ தன ட்ராமில் பேசியிருக்கிறார். அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கல வேறு அரசன் கூட ஒரு ட்ராமை கண்டுட்டு அவர்கிட்ட வந்து தான் அதுக்கு விளக்கம் கேட்டவர். அப்போ கனவுகள் வந்து உண்மையாகவே வருகிறது நல்லது, ஆனால் ஆண்டவருடைய கனவுகளாக இருக்கணும். அதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்போ பாருங்கள், நாங்கள் எப்படி இருந்தோம், இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய இரக்கத்தை நிமித்தம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறிட்டோம். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் பார்த்தோம் கிருபாசனம், அது மாதிரி பரலோகத்தில் என்ன செய்ய போகிறோமோ அதே நிழல் இந்த இடத்துல நாங்கள் பூமியில் செய்து கொண்டிருக்கிறோம். இது ரெண்டு காரியம். இதில் இந்த ரெண்டோடய நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஏன்னா இதுக்கு இன்னும் கூட போகலாம். கடைசியாக நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 15 to 17 மட்டும் நாங்கள் வாசிப்போம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நாங்கள் பாடுபட்டால் அப்படியே ஆகும். கிறிஸ்து கூடாக நாங்கள் இந்த கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே வரான். எங்களுடைய unser Ziel ist, dass wir in Ewigkeit kommen. Durch Jesus, wir haben Jesus Christus angenommen in unserem Leben. Wir wurden getauft mit Wassertaufe. Das nächste, was folgen sollte, ist Geistestaufe. Vielleicht sind wir da irgendwo weggeblieben. Jetzt müssen wir uns sammeln und wieder dahin kommen, weil Johannes sagt ganz klipp und klar, Jesus Christus tauft uns in Geistestaufe und in Feuertaufe. Die kannst du nicht sehen, die kannst du nur in deinem Leben fühlen. Wie du
von Gottes Geist benutzt wirst, damit sein Dienst in dieser Erde vollbracht werden, damit wir ein Zeugnis sein können. Halleluja. இந்த பகுதியில் நாங்கள் வாசித்தோம் என்று நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ன. அப்போ நாங்கள் என்ன பாடம் படிப்போம்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் சந்தோஷமா இருப்போம். நாங்கள் பாட்டு படிப்போமா? ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் சுவாமி கர்த்தாவே நீ தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயமாகிய ஆண்டவரே பலகையிலே எழுதப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீ தந்த வார்த்தைகளை ஆண்டவரே அப்படியே வைத்திருக்காமல் சுவாமி ஆண்டவரே அதன்படி வாழ நீர் எங்களுக்கு கற்று தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உம்முடைய கரத்திலே எங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த கூடாரத்துக்குள்ளே நிற்கிற ஒவ்வொருத்தரையும் ராஜா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே புதிய காரியங்களை நீர் தாமே ஆண்டவரே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் இன்னுமாய் உம்மை கிட்டி சேர ஆண்டவரே ஆவியிலே ஆண்டவரே எளிமை உள்ளவர்களாய் மாற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுக்களை உடைக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுக்களை உடைக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய தேவ சமாதானம் சந்தோஷம் குடும்பங்களிலே வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவ சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே குடும்பங்களிலே வரும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே நீர் தாமே ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே பிரிவினைகளை கொண்டிருந்ததான பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி தப்புறப்படுத்துகிறேன் ராஜா. பிரிவினைகளை கொண்டிருந்ததான பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி தப்புறப்படுத்துகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு.